SKYCUT ஒரு டிஸ்பிளே ஃபுல்லாக இது ஹோம் பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஷெட்டில் வந்து கேமரா இருக்குது. கேமராவை பண்ணணும் அப்படின்னா ஸோ லைன் வந்து டிசேபிளாக இருக்குது. செட்டு X3 கெட் பிக்சர் அப்படின்ட்டு இருக்குது. இந்த 20% டிசேபிளாக இருக்குது. இப்போ 4 பக்கமும் கார்னர் இது ஓகே. இப்போ அட்ஜஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட்னு வரும். இந்த ஸ்டார்ட் இது பண்ணோம்னா ஒரு டெஸ்ட் கட் ஒன்று பண்ணோம். அதாவது ஸ்டார்ட் இது பண்ணோம்னா கேமராவுக்கு வந்து ஒரு டெஸ்ட் கட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது. ஸ்டார்ட்டை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கட்டிங் ஒன்று போடும். அதில் வந்து கேமரா வந்து ஸ்கேன் ஆகிக்கும். ஹோம் பொசிஷன் போயிடலாம். மறுபடியும் செட் அனுப்புகிறேன். ஒய்ஃபை தேவையில்லை. ஒய்ஃபை கனெக்டு நோ கனெக்ட் இந்த மாதிரி தான் வரும். தேவையில்லை, வெளியே வந்துடலாம். அடுத்து அட்வான்ஸ் மோடு. இது வந்து டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கணும். டு ஸ்டார்ட் இருக்கணும். லென்த் ஆஃப் ஃபீடிங் மெட்டீரியல். ஸோ லெஃப்டிலிருந்து பண்ணும்போது length of feeding material. Length of feeding material அப்படின்னா என்ன? ஸோ அந்த லெஃப்ட்டை நம்ம இது பண்ணும்போது இப்போ லெஃப்ட்டு அப்படின்னு கிளிக் ஆகும்போது லென்த் ஆஃப் ஃபீடிங் வந்து எனேபிள் ஆகுது. ஸோ எந்த இதில் என்ன ஆகுது, ஸ்டார்ட்டில் மட்டும் உங்களுக்கு டிசேபிள் இருக்குது. ஸோ இது வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அட்வான்ஸ் மோடு இதில் வந்து இது ஸ்டார்ட்டில் வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ நான் ஹோம் பொசிஷன் பேக் போயிடுறேன். இங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல இந்த அரே பாயிண்ட் அப்படி கிளிக் பண்ணுறேன். அரே பாயிண்ட்டை கிளிக் பண்ணோம்னா ஸோ எக்ஸு அப்படிங்கிறது மேலே வந்து இங்கே எக்ஸு மைனஸு ஒய் மைனஸ் இருக்குது. எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் இருக்குது. இது வந்து ஸோ இந்த சைடு இப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1 2 3 ஒய் 3 எக்ஸில் வந்து 2 அப்படின்னா இப்போ ஒரு ஷீட் இருக்குன்னா அதில் வந்து இந்த சைடு எவ்வளோ இருக்குது, இந்த சைடு எவ்வளோ இருக்குது அதை நம்ம கொடுக்குறோம். அடுத்து டிஸ்டன்ஸ். இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸு லெஃப்ட்டு, வெர்டிக்கல் வந்து ஒய் டிஸ்டன்ஸு. ஸோ இதில் வந்து எத்தனை எம்எம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இதோட டிஸ்டன்ஸு எவ்வளவு அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அரே ஃபங்க்ஷன். அரே ஃபங்க்ஷன் உள்ளது. ஷோ பாயிண்ட் அப்படின்னு இருக்குதா, ஷோ பாயிண்ட் அப்படின்னா இங்கே காட்டும். இங்கேக்குள்ள